ஆள் நடமாட்டமற்ற பகுதியில் தனித்து நின்ற கார், பாடசாலை சீருடையுடன் உள்ளே இருந்த மாணவி, வசமாக சிக்கிக் கொண்ட இருவர். சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்ட சாமர சம்பத் எம்பி கடும் பதற்றமாக்கிய பாராளுமன்றம். தள்ளாடியபடி வந்து தடுமாறி விழப்பார்த்த மகிந்த உதவி செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்த நாமல் விமல் வீரவன்ச முகம் குப்புற விழுந்த சம்பவம் தொடர்பில் மகிந்த அதிரடி அறிவிப்பு. பேருந்தில் பெண்களிடம் கையை நீட்டிய நபர், நீண்ட நாள் சம்பவங்களின் பின் வசமாக சிக்கிய காமுகன், தக்க பாடம் கொடுத்த மக்கள். போலீசாரையே மிரள வைத்த சம்பவம். சட்டவிரோத ஒளிபரப்பு நிலைய முற்றுகை, நீண்ட நாட்களாக இலங்கையில் நடந்தேறிய சட்டவிரோத சம்பவம். வடி சாராய விரல்களை கொத்தி எறிந்த இளைஞர்கள், போதைக்கு எதிராக விழித்தெழுந்த கிராமம், காட்டுக்குள்ளிருந்து உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தப்பிச் சென்ற நபர்கள். போரில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூற தமிழ் மக்களுக்கு உரிமை உண்டு, அனூர் அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. தேசிய போர் வீரர்கள் விழாவில் புறக்கணிக்கப்பட்டாரா மகிந்த, காரணத்தை வெளியிட்ட விஜயதகீரன், தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவோருக்கு செருப்படிப்பதில். அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், கடல் அலைகள் உயரக்கூடும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அர்ச்சுனா போன்ற நகைச்சுவையாளர்களால் அரசாங்கம் கலக்கமடையாது, ஒரே வார்த்தையில் முடித்துவிட்ட அமைச்சர் விஜயதகீரன். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி, கொழும்பில் இருந்து வந்து அள்ளிச் சென்ற குற்ற விசாரணை பிரிவு, பல லட்சங்களில் நடந்த கேவல செயல். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவை நாடாளுமன்ற சபையிலிருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். இன்று காலை 9 மணிக்கு நாடாளுமன்றத்தின் வழமையான அமர்வு ஆரம்பமாகியிருந்தது. அதன் பின்னர் சபை ஒழுங்கு விதிகளுக்கு புறம்பான முறையில் நடந்து கொண்ட காரணத்தினால் சாமர சம்பத்தை நாடாளுமன்ற அரங்கிலிருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன உத்தரவு பிறப்பித்துள்ளார். சபையை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு தடங்கல் ஏற்படுத்துவதாக கூறியே சாமர சம்பத் எம்பியை அவ்வாறு வெளியேற்றுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து நாடாளுமன்றத்தின் படைக்கல செவிதர் அலுவலர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் சபையில் இருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 17வது தேசிய ரணவீர போர் வீரர்கள் நினைவு நாளை முன்னிட்டு பத்திரமுல்லையில் உள்ள நினைவு தூபி வளாகத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகளின் பொழுது அடுத்தடுத்து அரங்கேறிய சம்பவங்கள் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தள்ளாடியபடி அஞ்சலி செலுத்த வந்து சேர்ந்தார். இதன்போது அவர் நிலை தடுமாறி விழ முயன்ற தருணத்தில் அருகில் இருந்த அவரது மகன் நாமல் ராஜபக்ஷ அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததாக கூறப்படும் சில காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் நாட்டின் 17வது தேசிய போர் வீரர்கள் நினைவு நாளை முன்னிட்டு பத்திரமலையில் உள்ள நினைவு தூபி வளாகத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வின் போது அடுத்தடுத்து அரங்கேறிய சம்பவங்கள் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. அஞ்சலி நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மஹிந்த ராஜபக்ஷ, அரசாங்கம் எப்போதும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்குத்தான் பாதுகாப்பை வழங்க வேண்டும், மாறாக புலிகளுக்கு அல்ல என்று தற்போதைய அரசின் நகர்வுகளை விமர்சித்து வலுவாக குறிப்பிட்டார். அத்துடன் தேசிய போர் வீரர் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு குழுவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் மத்திய குழு உறுப்பினரான சுபன் அபிசிங்க மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் குழுவால் விமல் வீரவன்ச தரப்பால் நேற்று இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து பேருந்து ஒன்றில் பயணம் செய்த பெண்களிடம் தவறான முறையில் நடந்து கொள்ள முயன்ற நபர் ஒருவரை அங்கிருந்த பயணிகள் ஒன்றிணைந்து பிடித்து தண்டித்துள்ள துணிச்சலான சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதிக அளவிலான பயணிகள் பயணித்த அந்த பேருந்தில் சந்தேக நபர் அங்கு நின்று கொண்டிருந்த பெண்களிடம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி தொடர்ச்சியாக பாலியல் அத்துமுறைகளில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் இதற்கு எதிராக சத்தமிட்டு குரல் எழுப்பியதை தொடர்ந்து பேருந்தில் இருந்த சக பயணிகள் உடனடியாக செயற்பட்டு அந்த நபரை சூழ்ந்து கொண்டனர். அவரது செயலை வன்மையாக கண்டித்த பயணிகள் அவருக்கு அங்கே தர்ம அடி கொடுத்து தண்டித்தனர். அதைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் உதவியுடன் பேருந்து அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு செலுத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பின் ரத்மலானை சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள பாதுகாப்பு வலயத்தில் ரகசியமாக இயங்கி வந்த சட்டவிரோத தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒளிபரப்பு நிலையம் ஒன்றை போலீசார் முற்றுகையிட்டனர். தொலைத்தொடர்பு அதிகார சபையின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் மாலைதீவு பிரஜை ஒருவரும் மற்றொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 50 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான ஒளிபரப்பு உபகரணங்கள், செயற்கைக்கோள் சாதனங்கள் மற்றும் ஸ்டார்லிங் கருவிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
செயற்கைக்கோள் மூலம் அலைவரிசைகளை பதிவிறக்கம் செய்து இலங்கை மற்றும் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக சேவைகள் வழங்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு சித்தாண்டி கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களான இளைஞர்கள் ஒன்றிணைந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை காட்டுப்பகுதி மற்றும் ஆற்றுப்படுகைகளை இலக்கு வைத்து நடத்திய விசேட தேடுதல் வேட்டையின் போது சட்டவிரோத கள்ளச்சாராயம் உற்பத்தி நிலையங்களை முற்றுகையிடப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளன. மயிலவட்டவான் ஆற்றுப்பகுதியில் ஆள் நடமாட்டமற்ற அடர்ந்த புதற்குள் மிகவும் ரகசியமான முறையில் தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு இந்த வடிசாராய உற்பத்தி நிலையங்கள் இயக்கப்பட்டு வந்தன. இளைஞர்களின் இந்த அதிரடி முற்றுகையின் போது சாராயம் காய்ச்சுவதற்காக வைக்கப்பட்டிருந்த 13 பாரிய வடிசாராய விரல்களும் அதில் இருந்த ஆயிரக்கணக்கான லிட்டர் கோடா மற்றும் கள்ளச்சாராய உற்பத்தி பொருட்களும் சம்பவ இடத்திலேயே கொட்டி அளிக்கப்பட்டன. அத்துடன் சாராயம் காய்ச்சுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஏனைய அத்தனை உபகரணங்களும் இளைஞர்களால் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். சமூகத்துடைய எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத மதுப்பழக்கத்துக்கு எதிராக போலீசார் அல்லது அதிகாரிகளின் வருகைக்காய் காத்திருக்காமல் இளைஞர்கள் தங்களின் சொந்த பொறுப்பில் திரண்டெடுத்த இந்த தைரியமான செயல் இப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பாராட்டுகளை பெற்றுக் கொண்டுள்ளது. ஒரு கிராமம் விழித்தெழுந்தால் போதை வீழ்ந்தே தீரும் என்பதற்கிணங்க எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு சமூக நலன் விரும்பிகள் தங்களின் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். நம்மில் யாரும் விரும்பாத ஒரு போரை நாடு எதிர்கொண்டது. அந்த போரில் இறந்தவர்கள், காயமடைந்தோர் மற்றும் ஊனமுற்றவர்கள் என அனைவரையும் நினைவு கூற அனைத்து இனத்தவருக்கும் உரிமை உண்டு. அவர்கள் சிங்களவராக இருந்தாலும் சரி, தமிழராக இருந்தாலும் சரி, இறந்த தங்கள் உறவினர்கள், பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த உரிமையை நாம் முழுமையாக பார்த்துக் கொள்வோம், பாதுகாத்தும் கொள்வோம். அந்த சுதந்திரத்தை நம் அனைவருக்கும் நாம் வழங்கியுள்ளோம் என அமைச்சரவை முடிவுகள் குறித்து ஊடக சந்திப்பில் பங்கேற்ற அமைச்சர் விஜித கீரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். போர் வீரர்கள் தின விழாவுக்கு எந்த ஒரு அரசியல் பிரமுகர்களும் அழைக்கப்படவில்லை என அமைச்சர் விஜித கீரத் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய போர் வீரர்கள் தினம் கொண்டாட்டங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயின் அழைக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த விஜித கீரத், ஜனாதிபதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் விஜயசேகர, பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல மற்றும் முப்படைகளும் இந்நிகழ்வில் பங்கேற்பார்கள். வேறு யாரும் அழைக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 36 மணி நேரத்துக்கான வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலின் வானிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பின்படி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டை சூழவுள்ள பல கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு பலத்த காற்றும் கொந்தளிப்பான கடல் நிலையம் காணப்படலாம் என்று திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை ஏனைய கடற்பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. நாட்டை சூழ உள்ள கடற்பகுதிகளில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். இதேவேளை திருகோணமலையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். ஏனைய கடற்பகுதிகள் மிதமான அளவில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் இருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் அலைகளின் உயரம் சுமார் 2.0 முதல் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடும். அதன்படி மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் கணிசமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல சுற்று மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் பொழுது ஏற்படுகின்ற தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் அபாயங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போன்ற நகைச்சுவையாளர்களின் கருத்துக்களால் அரசாங்கம் ஒருபொழுதும் கலக்கமடையாது என பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கீரத் தெரிவித்தார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடத்தை தொடர்பில் அனைவரும் நன்கு அறிவர். எனவே அவர் முன்வைக்கும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டும் அரசாங்கம் அல்லது மக்களோ பதற்றமடைய தேவையில்லை. அவர் கூறுவதை அவரின் கவனத்தில் எடுப்பதும் இல்லை. மேலும் அவரால் தெரிவிக்கப்படும் இனவாத கருத்துக்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. அவை முற்றிலும் அடிப்படையற்றவை. இவ்வாறான நகைச்சுவையாளர்களால் அரசாங்கம் எப்போதும் கலக்கமடையாது. மக்களும் இவ்வாறான கருத்துக்களை அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் அவர் இதன் பொழுது மேலும் தெரிவித்திருந்தார். வெளிநாடுகளில் நல்ல வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடமிருந்து பல லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றி வந்த பிரதான சந்தேக நபர் ஒருவரை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். திருகோணமலை கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த ஆதில் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஆவார். வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்லவிருந்த பல இளைஞர் யுவதிகளிடம் விசா மற்றும் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி இவர் பல லட்சம் ரூபாய்களை பெற்றுக்கொண்டு நீண்ட நாட்களாக ஏமாற்றி வந்தார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்களால் போலீசாரிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவிடமும் தொடர்ச்சியாக பல புகார்கள் அளிக்கப்பட்டன. இப்புகார்களின் அடிப்படையில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்த கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் கிண்ணியா பகுதிக்கு விரைந்து சந்தேக நபரான ஆதிலை கையமயமாக கைது செய்தனர். பங்களாதேஷின் ஒரு பகுதியில் பள்ளிக்கு செல்வதாக வீடுகளில் கூறிவிட்டு சீருடையுடன் சொகுசு காரொன்றில் ஆள் நடமாட்டமற்ற பகுதிக்கு சென்ற பள்ளி மாணவி மற்றும் பள்ளி சிறுவன் ஒருவரை அப்பகுதி பொதுமக்கள் அதிரடியாக சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். அப்பகுதியில் உள்ள ஆள் நடமாட்டமற்ற மறைவான வீதியொன்றில் நீண்ட நேரம் கார் ஒன்று சந்தேகத்திடமான முறையில் நிறுத்தப்பட்டதை உள்ளூர் மக்கள் கவனித்தனர். சந்தேகமடைந்த ஊர் மக்கள் காரை நோக்கி சென்று அதிரடியாக சுற்றி வளைத்து சோதனையிட்ட போது உள்ளே பள்ளிச்சீருடை அணிந்த மாணவியும் மற்றொரு பள்ளி சிறுவனும் இருப்பது தெரிய வந்தது. பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு இங்கு வந்துள்ளமை விசாரணையில் அம்பலமானது. பிடிபட்ட மாணவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களின் பெற்றோருக்கும் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்துக்கும் ஊர் மக்களால் தகவல் வழங்கப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆள் நடமாட்டமற்ற பகுதியில் தனித்து நின்ற கார், பாடசாலை சீருடையுடன் உள்ளே இருந்த மாணவி, வசமாக சிக்கிக் கொண்ட இருவர். சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்ட சாமர சம்பத் எம்பி கடும் பதற்றமாக்கிய பாராளுமன்றம். தள்ளாடியபடி வந்து தடுமாறி விழப்பார்த்த மகிந்த உதவி செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்த நாமல் விமல் வீரவன்ச முகம் குப்புற விழுந்த சம்பவம் தொடர்பில் மகிந்த அதிரடி அறிவிப்பு. பேருந்தில் பெண்களிடம் கையை நீட்டிய நபர், நீண்ட நாள் சம்பவங்களின் பின் வசமாக சிக்கிய காமுகன், தக்க பாடம் கொடுத்த மக்கள். போலீசாரையை மிரள வைத்த சம்பவம். சட்டவிரோத ஒளிபரப்பு நிலைய முற்றுகை. நீண்ட நாட்களாக இலங்கையில் நடந்தேறிய சட்டவிரோத சம்பவம். வடி சாராய விரல்களை கொத்தி எறிந்த இளைஞர்கள், போதைக்கு எதிராக விழித்தெழுந்த கிராமம், காட்டுக்குள்ளிருந்து உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தப்பிச் சென்ற நபர்கள். போரில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூற தமிழ் மக்களுக்கு உரிமை உண்டு. அனூர் அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. தேசிய போர் வீரர்கள் விழாவில் புறக்கணிக்கப்பட்டாரா மகிந்த? காரணத்தை வெளியிட்ட விஜிதகீரன், தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவோருக்கு செருப்படிப்பதில். அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். கடல் அலைகள் உயரக்கூடும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அர்ச்சுனா போன்ற நகைச்சுவையாளர்களால் அரசாங்கம் கலக்கமடையாது. ஒரே வார்த்தையில் முடித்துவிட்ட அமைச்சர் விஜிதகீரன். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி. கொழும்பில் இருந்து வந்து அள்ளிச் சென்ற குற்ற விசாரணை பிரிவு. பல லட்சங்களில் நடந்த கேவல செயல்.